ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஐஎஸ்ல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக 345 வேகன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் வரைய சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 56,100லேருந்து 1,77,500 வரைக்குமே சேலரி வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது பிஐஎஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது கோல்டு, சில்வர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஹால்மார்க் நகைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேஷனே வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து கொடுப்பாங்க. பிஐஎஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை வந்து பதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கான லெபார்ட்டரி டெஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேரியஸ் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸோட வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பாருங்கள் நியூ டெல்லியில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் பிஐஎஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லொக்கேட்டட் இன் கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இதுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 12 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ் கேட்டகரி, மார்க்கெட்டிங், கன்சூமர் அஃபேர்ஸ், ஹிந்தி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸு. அடுத்து குரூப் பி லெவல் போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் பர்சனல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபரு, சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பாருங்கள் குரூப் பி போஸ்ட்டே வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது லெபார்ட்டரி டெக்னிக்கல் போஸ்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் சி லெவல் போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன், சீனியர் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரிலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு லெவல் வரையும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் இருக்கும். சீனியர் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் 25,500லேருந்து 81,100 இருக்கும். அதே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் 35,400லேருந்து 1,12,400. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா 56,100லேருந்து 1,77,500 வந்து இருக்கும். இதில் எல்லாமே வந்து அந்த 56,100ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குரூப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. குரூப் பிக்கெலாம் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, குரூப் சிக்கெலாம் வந்து பாருங்கள் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 345 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் வந்து பாருங்கள் ஐடிஐயில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன் இல்லைனா ஒயர்மேன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சீனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th இல்லைனா அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் ஐடிஐயில் வந்து எலக்ட்ரிஷியன், ஃபிட்டரு, கார்பெண்டரு, பிளம்பரு, ஒயர்மேனு, வெல்டரு இந்த மாதிரி இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் வந்து லேப் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் கெமிக்கல் வந்து முடிச்சிருந்தாலும் சரி, அதில் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மைக்ரோபயாலஜி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி டிகிரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஏதோ ஒரு டிகிரி. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா சரி. அதே மாதிரி இதுக்குமே வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருந்து பவர் பாயிண்ட் இதை பற்றிலாம் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஆனால் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட்டில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனுக்குலாம் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் சயின்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஆட்டோகேடில். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஸ்கில் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரி வைஸாக வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி வந்து ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்க போகுதுன்னா, இதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும்.
அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் வந்து பாருங்க, நீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து காமனா வந்து இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். டைப்பிங் டெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்குமே வந்து பாருங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன ஃபாலோ பண்ணி, ஸோ ஸ்கில் டெஸ்ட்டா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஷார்ட் ஹேண்ட் அத பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ்லாம் இருக்கணும். அதுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து காமனா வந்து நடக்கும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட், உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இந்த மாரி வந்து உங்களுக்கு தனியா வந்து இருக்கும். ஸோ அதே டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அத நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த மாரி ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போதுன்னா, ஸோ இங்க மேல குடுத்திருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க் வந்து இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்னே வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீனியர் டெக்னீஷியன் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் வந்து இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர், பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த மாரி கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபர் இதுக்கெல்லாம் வந்து பாருங்க, இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 3 லொகேஷன் குடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இங்க தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்குன்னா, ஃபோட்டோல இருந்து, சிக்னேச்சர்ல இருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இதில ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க, இங்க வந்து குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கு. அது வந்து யார் யாருக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அனைத்து பெண்களுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அத தவிர மீதி இருக்கிற கம்யூனிட்டில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து ரூ. 800 வந்து ஃபீஸு. ரிமைனிங் போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, ரூ. 500 வந்து ஃபீஸா வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, நீங்க ஆன்லைன்லேயே வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு லிங்க். உங்களுக்கு குளோசிங் டேட் வந்து பார்த்தோன்னா, 30 செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையுமே இங்க குடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து எப்ப இருக்குன்னா, உங்களுக்கு டென்டேட்டிவா வந்து நவம்பர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு வேற லெவல் ஜாப் தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா வந்து தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.